வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மணி சேவிங்ஸ் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மணி சேவிங் ரிலேட்டடாக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரேண்டமாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னுடைய சேவிங்ஸ் கேபினட் ஆல்ரெடி நான் ஜனவரி 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எங்களோட மிடில் கிளாஸ் லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்கள், நாங்கள் என்ன மாதிரியான சந்தோஷங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லீவில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்றைக்குமே மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி வருத்தமே படக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பாக பணம் சேமித்து அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து அதிகமாக சேமித்து ஒரு கட்டத்தில் நம்ம அடுத்த கட்டத்தை அடைவோம். பட் ஆனால் நம்ம மிடில் கிளாஸாக நம்ம இருக்கும் பொழுது சில சந்தோஷங்கள் கிடைக்கும். அதையுமே நம்ம அனுபவிச்சுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய டேஸ் வந்துருச்சு. ஸோ எப்போதும் போல் நான் அன்றைக்கி ரேண்டமாக vlog தான் எடுத்திருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு மன அமைதியை தரது நேச்சர் தான். ஸோ நேச்சரில் போய் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அந்த குருவிகளின் சத்தத்தை கேட்டுட்டு அந்த நேச்சரோடு அந்த நாள் ஆரம்பிக்கிறது உண்மைக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. அன்றைக்கி டே ஃபுல்லுமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இதை இந்த மாதிரி நேச்சரை லவ் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை நாங்கள் சொன்னோம், இப்போ கொஞ்சம் பெயிண்டிங் பசங்க கிறுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சாக்காக வச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல வீடை டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இதுவுமே மிடில் கிளாஸ் சந்தோஷத்தில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத பொருட்களை ஒழிக்கிறது, நம்ம வாடகை வீடாகவே இருந்தாலும் நம்ம வீடை நம்ம நீட்டாக வச்சுக்கிறது. ஸோ அதுக்கு எல்லாருமே பசங்களும் அவங்க இப்போ ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. நானும் க்ளீன் பண்ணுறேன், எனக்கும் வேலை கொடுங்கன்னு. ஸோ அது மாதிரி நம்ம பசங்களை பழக்கணும். இது ஒரு சந்தோஷமாக செய்கிறப்ப நம்ம வீடு அழகாக வச்சுட்டு நம்மளே இதை பார்த்து ரசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி அயன் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சோம். ஸோ நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பசங்களும் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அவங்க பீரோவை அடுக்கிட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டாக அடுக்கணும்னு சொல்லி ஒரே போட்டியாக இருந்துச்சு. ஆகும்போது எனக்கு வீடு நீட்டாக இருந்தால் போதும். பசங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களை ஆகிறதுனால இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ காலையில் இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். அதனால தான் லாஸ்ட்டு கொஞ்ச நாள் ரொம்ப ரெகுலராக வீடியோ போட முடியல. காரணம் ஒரு 5 நாள் இந்த பெயிண்டிங்கில் மாட்டியாச்சு. அப்புறம் அம்மாவும் கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்தாச்சு. வழக்கம் போல் பட்ஜெட் அன்றைக்கி போட வேண்டியது. ஸோ பட்ஜெட்லாம் போட்டுட்டு நான் வீடியோ போட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தது. ஒரு சேவிங்ஸ் கேபினெட்டில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஒரு 10 விதமான சேமிப்பு செஞ்சேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில்லறை காசுகள் ₹1 தனியாக சேர்க்கறது, ₹5 புது ₹5 சேர்க்கறது, இந்த மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒரு சில்லறை காசுக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு, புதுசோ பழசோ அதிலே சேர்த்துருவோன்னு சொல்லி ஒரே முடிவாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி உண்டியில் டெய்லி ₹10 சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே சரியாக நெளிஞ்சிட்டே வந்துச்சதுனால இந்த ஒரு ஃபாஸ்ட்ராக் வாட்ச் டப்பாவில் இனிமேல் சேர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஜூன்லேருந்து. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்மளோட சேவிங்ஸ் பேக் நம்ம ஒரு மாதம் சேமித்தா அந்த சேமிப்பை எடுத்து இந்த பேக்கில் போட போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், அதுக்கான உண்டியல். இனிமேல் புது ரூபாய் நோட்டுகள் சேவிங்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான சேமிப்பையும் இந்த 3 பாக்ஸ்லேயே பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ 10 சிறு சேமிப்பை நான் 3 பாக்ஸில் போட்டு சேமிக்க போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த 3ஐயும் சேர்த்துட்டு அந்த மாதத்தோட எண்டில் வழக்கம் போல் இந்த சேவிங்ஸ் பேக்கில் நம்ம கேஷ் லோட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் சிம்பிளிஃபை ஆக்கியிருக்கக்கூடிய என்னுடைய சேவிங்ஸ் கேபினெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க நம்ம ஏதாவது லீவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா, வெளியில் வாங்கலாமா, ஹோட்டல் போகலாமா அப்படின்னாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணணுன்னாங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம வெளியில் போய் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கிடையாது. அந்த டேஸ்ட்டும் அந்த நேரத்துக்கு தான் இதாக இருக்குது. ஸோ வீட்டிலையே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை பண்ணோம். அப்போ நாங்கள் சொன்னோம், பசங்களுக்கு எடுத்து சொன்னோம், நம்ம வீட்டில் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் பணமும் அதிகமாக மிச்சமாகும். ஸோ இதே விஷயத்த இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரியாணியும் சிக்கனும் நம்ம வெளியில் வாங்கியிருந்தோன்னா கண்டிப்பாக ₹2000 மேலே வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம இது வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம செஞ்சு மினிமம் ஒரு ₹300 நம்ம இந்த என்டையர் ப்ராசஸையும் முடிச்சிருப்போங்கிறதையும் அவங்களுக்கு சொன்னோம். இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்களே கேட்குறாங்க,
அப்பா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹோட்டலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது ஒரு நாள் வந்து வீட்டிலேயே பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே புரோட்டா செஞ்சு தர முடியுமா? இல்லை ஹோட்டலில் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. புரோட்டா நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் போடுவோம். பட் ஆனால் ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்ததுனால புரோட்டா மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டு வீட்டிலேயே சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தோம். அதில் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா இனிமேல் நீங்கள் வெளியில் புரோட்டா வாங்கினாலும் சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருங்க. அம்மாவோ அப்பாவோ 2 பேரில் யாராவது செஞ்சு கொடுங்கன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்ம அனுபவிக்கிறது, பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, அவங்களே என்ஜாய் பண்ண வைக்கிறது பார்க்கவே நல்லா இருக்குது. மிடில் கிளாஸில் இருக்கோன்னு ஒரு நாள் நீங்கள் நம்ம யாருமே வந்து யோசிக்க வேணாம். இதுலேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பூனை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் நான்வெஜ் செஞ்சாலே வந்து எங்கள் வீடே சுற்றி வரும். ஸோ அதுக்கு வந்து அந்த எலும்போ இல்லை மீன் செஞ்சால் முள்ளோ போடுறது வந்து பசங்களுக்கு ஒரே குஷி. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் நான்வெஜ் செஞ்சாலே இந்த பூனைக்குட்டி வந்துடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வச்சு அதை ரசிப்போம். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் கேட்டாங்க, அப்பா நம்ம ட்ரெயினில் போகணுன்னு ஆசை. பசங்க ட்ரெயினில் போனதே கிடையாது. நான் போயிருக்கேன், வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ போயிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் புதுக்கோட்டையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்ன பண்ணோன்னா, பஸ்ஸில் புதுக்கோட்டைக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு புதுக்கோட்டை டு ரிட்டர்ன் நாங்கள் திருச்சி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை டு திருச்சி தான் ட்ரெயின் இருக்கும்ல, உங்களுக்கு டிக்கெட்டும் ரொம்ப சீப்பு. அவங்க அதை ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்களையும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அன்றைக்கி என்னோடய லக்கோ என்னவோ ட்ரெயின் ரொம்ப காலியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வெக்கேஷன் சீசன் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து ட்ரெயினில் வந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. நம்ம நினச்சிட்ருக்கோம் பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஹாப்பியாவாங்க, நிறையா செலவாகணும். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இந்த மாதிரி செலவே இல்லாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஹாப்பியாவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு லூடோ போர்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்பா வாங்க நீங்களும் வாங்க, அம்மா நீங்களும் வாங்க, எல்லோரும் உட்காந்து நம்ம விளாடுவோம். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பெருசாக அவங்களுக்கு நம்ம காசு செலவு பண்ணி எதுவுமே அதில் வாங்கி தரல. பட் ஒரு லூடோ அவங்களோட உட்காந்து நம்ம விளையாடுறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. நான் எல்லாருமே இப்போ 2 பேர் ஒர்க் போகிறவங்களா இருப்போம். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் வேலைக்கு போயிட்டு வந்து. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் டைம் இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி பசங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன், அவங்க சைக்காலஜிக்கலாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்தான். நம்ம அதிகமாக பணம் சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா நம்ம சேர்க்கறத விட இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என் பையனுக்குலாம் என்னென்னு தெரியல, அப்படியே பேசஞ்சர் ட்ரெயின் தான், அப்படியே அதில் படுத்துக்கிறான், ஜன்னல் வெளியாக பார்க்குறான், இந்த சீட்டில் உட்காந்து பார்க்குறான், அந்த சீட்டில் உட்காந்து பார்க்குறான், அவனுக்கு ஒரே ஹாப்பி. ஸோ எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பஸ்ஸில் போனால் கூட எங்களுக்கு 200 ரூபா வந்திருக்கும். உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கேட்கவே வேணாம், 4 பேருக்குமே சேர்த்தே 80 ரூபா தான் வந்துச்சு. ஸோ இதை ஒரு நாள் அவங்களுக்கு ட்ரெயின் என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. புதுக்கோட்டை திருச்சி வந்த உடனே அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஓகே சரி, இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி உங்கள் பசங்க கேட்குறாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் வேணாம், எந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.